நந்தி நிதியமைச்சர்னு உட்காந்து டெல்லியில் பேப்பரை விட்டு இந்த அரசியல்வாதியை பிடிக்க முடியல. அவ்வளோ அரசியல்வாதி தான், எல்லாம் அரசியல்வாதி. விட்ட பேப்பர் விளையாட்டு. இது வந்து விளையாட்டு, கடவுள்கிட்ட விளையாட்டு. நாங்கள் அடித்து பேப்பரை விட்டு விளையாடுதோம், உன்னால் பிடிச்சி பாரு அப்படின்னு. அப்போ இது எவ்வளோ பெரிய திமிரு ஏண்டா. தமிழ்நாட்டில் கை சின்னம் காங்கிரஸ் சின்னம் ஒன்று. மந்திரியிலேருந்து முதலமைச்சரில் இங்கே தமிழ்நாடு இருந்தவன் பூரா, எம்எல்ஏ எம்பி கீழே வரைக்கும். அடுத்து வந்து பிஜேபியில் உட்காந்து 10 வருஷம் அவன் உட்காந்து ஆட்ட இங்கே தமிழ்நாட்டில் அத்தனை மந்திரி எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் பூரா பேரும் இந்த கொடியை தூக்கின நாளில் இருந்து தமிழ்நாட்டில் கை சின்னம் காங்கிரஸ் சின்னம் இருந்த ஆட்சியில் இங்கே தமிழ்நாட்டில் மந்திரி எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் கீழே வார்டு வரைக்கும் பலாறு அச்சடிச்ச பேப்பர், கோடி பேப்பர் வச்சுருக்கான். அது தெரியுமா இல்லையா? என்ன எனக்கு தெரியுமா? ஏர்போர்ட்டு விமானம் வாங்குவோம் அந்த பேப்பர். ஏன்னா நான் வரியை போடுதேன், வம்பு போடுதேன், இப்படியே இந்த கணக்குகளை போட்டு மாற்றி நச்சிட்டான். கப்பல் வாங்கி விட்ருக்கான் 2ஆம் நம்பருக்கு. என்ன வாங்குறது, என்ன கடத்துறது, என்ன இந்த பெட்ரோல் டீசலு பூரா பூமி அழிக்குது. என்னடா முட்டா குய்மனுகளா? அத்தனை சாப்பாட்டு உணவுகளுக்கு பூமியில் விவசாயம் எல்லா நாட்டிலையும் கொடுத்துருக்காரு கடவுள். அத்தனையும் தவிர்த்து 2ஆம் நம்பரை திரித்து மானிட இந்த ஒரிச்சான் வயிற்றுக்கு இத்தனை 2ஆம் நம்பராக வியாபாரம் பார்த்து பிஸ்னஸ் பார்த்து பேப்பரை வச்சு நாக்க ரெண்டையும் கடிக்கான். என்னடா விளையாட்டாடான்னு கேட்காரு. 6வது வருஷம் ஆண்டு காலம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தியா பார்க்கலையான்னு கேட்காரு. அப்போ விளையாட்டா அந்த கேள்வி கேட்காரு. புரியுதா? போட்டாச்சுடா அவனை கணக்கு, அவனை போட்டாச்சு. மந்திரி எம்பி இங்கே இருந்த நிதியமைச்சர் ஒருத்தர் இருந்தானா தமிழ்நாட்டில், எல்லாம் பல லட்சம் கோடி ஆட்டி அப்படியே கண்ணாடி 2 கண்ணாடியை போட்டு ஆட்டுதான். அவன் பொண்டாடி பிள்ளையோட வாரிசோடு அந்த கொடியை தூக்கி ஆட்டி அந்த பேப்பரை காப்பாற்றணும்னு ஆட்டுதான். புரியுதா? நச்சிருவார் தூக்கி போட்டு. அதான் தமிழ்நாட்டில் நான் உட்காந்துருக்கேன், கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்கார். நான் முதல் ஆட்சி ஆண்ட இடம், நீதி அரசர் ஆண்ட இடம் கன்னியாகுமரி டு இந்த சரௌண்டில் உலக நாடே கொண்டு போய்கிட்டு இருந்தேங்கார் கடவுள். அது எனக்கு தெரியும் ஐயா. இந்த செம்மத்தில் கணக்கு முடிக்கார். ஆனால் சீக்கிரமாக அடிவட்டியே போயிருவியடா அரசியல்வாதி. இவ்வளோ கொதிக்க அவர் அப்படியே மனசை தளர ஒரு செகண்டு தளறினா செகண்டில் முடிச்சிடுவார். கண்ணை மூடிட்டார்னா இருட்டுக்குள்ளே போட்டு எல்லாம் கொன்னே விடுவார். அவர் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார். புரியுதா? முழிச்சு பார்க்க போய் தான் விடிஞ்சு நக்குதா ஓட்டுதா. எங்கன தடவணும், எங்கன பிடிச்சி அமுக்கணும், எங்கன ஓட்டணும்னு அலையுதா மானிட பேல. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும். புரியுதா? இருட்டு ஆயிடுச்சு அப்படின்னா இருட்டுக்குள்ளேயே போட்டு இறக்கிடுவார் பூமியில். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா முட்டா பேல. நாக்கு பொடி நாக்கை வச்சுட்டு இந்த அழிக்கான். அது நாக்கை சூடு வச்சு வைக்கிறோம்ல, நாக்கை அறுத்து விட மாட்டார். முக்கால் சத்தியம்.